ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேதி சொல்ல மாட்டேன். இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் வேற ஸ்டைலில் பண்ண ஆரம்பிப்போம். அதெல்லாம் பண்ணிட்டுங்கண்ணா. கைது பண்ணுறது அவங்ககிட்ட பயம் இருக்குது. நான் பேசக்கூடாது, பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி. நான் தான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணே, அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்தும். அது 22ஆம் தேதியாகவும் இருக்கலாம், வேறு தேதியாகவும் இருக்கலாம், யார் வீடாகவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில் முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். டாஸ்மாக் ஊழலில் ஈடி சொன்னது 1000 கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் இருக்கு நினைக்கிறீங்களா? அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணே, 1000 கோடி ரூபாய்க்கு மேலேங்கண்ணா. ஈடியினுடைய ஆரம்பகால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உலுக்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி முறைகேடுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அமலாக்கத்துறை அறிக்கை வரது அவருக்கு எப்படி தெரியும்? செந்தில் பாலாஜி உங்களுடைய ஃபெட்ரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துகிறாங்க, பேர் ஃபெட்ரல். அதில் என் மகாலிங்கம் எப்போ 1000 கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்கள். ஜூனியருடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்கள். மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் 1000 கோடி போட்டீங்க தெரியும். ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க, உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி, ஜேர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்கிறேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. இன்ஃபேக்ட் எனக்கு இது 40,000 கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் 40,000 கோடி ரூபாய் தாண்டணும். ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் போகிறேன் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், ஒரு சின்ன துரும்பு தான் அந்த 1000 கோடி என்பது. ஏன்னா அந்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு 2024 லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக்னுடைய பணத்தை வைத்து தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க. சொல்லட்டுங்க அண்ணே, அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே. இன்னைக்கு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் 1லேருந்து போட்டிங்கன்னா நம்பர் 1 அவர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்குறாங்க, நீங்கள்லாம் அமைச்சராக தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்களாம் நல்லவங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கேபினெட்டில் சர்வ் பண்ணவங்களா? ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்கே இருக்குது? அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில். எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு, ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்றைக்கி ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மார்க் வழக்கில் முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மாகில் இருக்கணும். 2வது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸில் அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே, இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கூட நீங்கள் வாங்க, எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்கே வேணாலும் வந்து பாருங்கள். சாதாரண மனிதன் கண்ணில் பார்த்தாவே அது தெரியும். இது 2023 போடப்பட்டதா, 24 போடப்பட்டதா, 25 போடப்பட்டதான்னு முக்கியம் இல்லை. இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேக்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், 3 கேட்டகரி FIR கம்பைன் பண்ணி ECIR போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போகிறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை திறந்து FIR எப்போ போட்டாங்கன்னு அப்போ செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும். புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும். அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருங்கண்ணா? அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க. ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல, அன்பு சகோதரர் அண்ணன் நீங்கள் சொல்றது போல அமைச்சர் பண்ணியிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும். டாஸ்மாகில் இவ்வளோ புகார் வந்திருக்கு, இவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளோ பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்கோம்,
இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்கள் டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்டில் 40% மேலே சரக்கு வைக்கிறீங்க. அதில் வரக்கூடிய பணத்தில் தான் நீங்கள் ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டுங்கண்ணே. 48% ஐயா வந்துடுறேங்க ஐயா. 48% டாஸ்மார்க்னுடைய வளர்ச்சிங்க. நான் திமுக வந்த பிறகு 33,000 கோடியிலேருந்து 52,000 கோடி. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபர்னுடைய சொத்து 48% யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா? முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதில் குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ள பயம். அதைத்தான் நான் சொல்லுவேங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது. என்னோட யூகம் இது. முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருப்பி சிம்பிள் இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்? எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்கிறார்? இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும்? அதை பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதில் நேரடி சம்பந்தம் இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம், ஈடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு, சட்டத்தின்படி ஈடிக்கு பவர்ஸ் இருக்கு. இந்தியாவில் எங்கே வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். தே ஹேவ் லா பிஹைண்ட் தெம்செல்ஸ். கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு. அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்போ அதே நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே. டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க. டிவிஎஸ்சி வச்சு நீங்கள் மற்ற கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்க நாங்கள் சொல்லாமல்ல. அது பாயிண்ட் இல்லைண்ணே. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போங்க, அரெஸ்ட் பண்ணால் பெயிலுக்கு போங்க, ஜாமீனுக்கு போங்க. அதை வைத்து கோர்ட்டு நியாயம் சொல்லட்டும். ஈடியே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயங்கண்ணா அது? சரியாண்ணே? அண்ணே பாவம் ரொம்ப வெயில் இருக்கீங்க பாவம். அண்ணா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கண்ணா. டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்தில் சூழல் மிக மிக மோசமா இருக்கு. அசெம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈடி பிரஸ் தெலுங்கானா அப்புறம் தமிழ்நாடு இப்படி வரிசையா வந்து வர்றதை எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணா வரிசையா வர்றதை நான் பார்க்கலீங்கன்னா, இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம். இங்கே எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கவிதா அவர்களாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும், தவறு செஞ்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்கண்ணா. ஈடியோட பிரஸ் ரிலீஸ் அசெம்பிளியை டைவர்ட் பண்றதுக்காக அவசர அவசரமா ரிலீஸ் பண்ணதாட்டு டிஎம்கே குற்றம். ஸோ இவங்க பண்ண பட்ஜெட் ட்ராமா, சிம்பிள் ட்ராமா எல்லாமே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் இவங்க பண்ணுறாங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கண்ணா. இவங்க பண்ண அந்த ஒரு மாசமாக பண்ண ட்ராமாவே ஈடியினுடைய ரைடை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க இந்த ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க. தலைவா நான் முன்னாடி போகிறேன். எல்லாம் டீ சாப்பிட்டு வாங்க.